வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு தாய்க்கு பின் தாரம்பாங்க. இப்ப நம்ம விஜய் ரமேஷ் அண்ணனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தாயாவும் ஒரு தாரமாகவும் இருந்து நீங்க தான் ஃபுல்லா பாக்குறீங்க. உங்களோட அரவணைப்புலையும் உங்களோட ஒரு கேரிங்கா பாத்துக்கிறதுல மட்டும்தான் நம்ம அண்ணன் கொஞ்சமாவது, ரொம்ப இல்லைனாலும் ஒரு 5% ரெக்கவர் ஆகி இப்ப வந்திருக்காங்க. எப்படிமா இருந்துச்சு? இப்ப என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு உங்க தரப்புல இருந்து நீங்க சொல்லணும். அதான் கல்லீரல் ஃபால்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஓமந்தூர்ல கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் அவங்க கல்லீரல் ஃபால்ட் தான் சொன்னாங்க. கல்லீரல் வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்கு, அது சரி பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு 4 மாசம் அதான் மாத்திரை நல்லா 3-4 மாசம் மாத்திரை சாப்பிடணும்னாங்க. அப்புறம் இப்போ ஜிஹெச்ல அவங்க வந்து அந்த எண்டோஸ்கோப் போடணும்னாங்க. அது வந்து அங்க இல்ல, ஓமந்தூர்ல அது கிடையாது, ஜிஹெச்ல தான் இருக்குன்னு அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிஹெச்ல போய் எண்டோஸ்கோப் பார்த்ததுல வந்து ரொம்ப நீங்க குடிச்சிட்டு சாப்பிட மாட்டீங்க போல இருக்கு, அது வந்து குடல் வந்து சுருங்கி போச்சு, அதனாலதான் உங்களுக்கு பிளட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நீங்க வந்து உடனே அவசரமா பார்த்துட்டு போக முடியாது, நீங்க வந்து ஒரு 10 நாள் அட்மிட் ஆகி பார்த்துட்டு தான் போகணும்னாங்க. அப்புறம் 10 நாள் அங்க இருந்தோம். வந்தாரு, திருப்பி 10 நாள் தான் இருப்பார் வீட்டுல. திருப்பி வயிறு வீங்கிடும், கால் வீங்கிடும், எல்லாமே திருப்பி 10 நாள் இதே மாதிரியே. இந்த வாட்டி தான் ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப சீரியஸ். பிழைப்பாரா இருப்பாரான்ற கேள்வியாவே ஆயிடுச்சு. இந்த தடவை போய் தான் 23 நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டல்லே தங்கி இருந்து பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே நீங்களே தான் ஃபுல்லா கரவணி. இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க இப்ப இருக்க கண்டிஷனுக்கு? இப்போ நேத்து சொன்னது, டாக்டர் பார்த்துட்டு சொன்னது என்னன்னா, 6 மாசம் தண்ணி அடிக்காம, அது எங்க இருந்து வெளியே போறாரு, தண்ணி அடிக்காம கிளியரா இருந்தா லிவர் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணலாமா. அதுவும் கூட 100% நம்ம சொல்ல முடியாது. எல்லா டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அது வைக்கலாமா, பொருத்த முடியுமா, அந்த இடத்துக்கு இவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு இவருக்கு அந்த உடம்புல அந்த இது இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் என்ன செய்ய முடியும். ஆப்ரேஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ண மாட்டோமா, மாத்திரையிலே கரையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆகும் சராசரியா இருந்தா அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்க? ஒரு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நம்ம பிரைவேட், இது கவர்மெண்டா இருந்தா நம்ம வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ உங்க கசப்பான மூமெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உச்சத்துக்கு போனார் நம்ம அண்ணன். அப்ப எங்க பார்த்தாலுமே அவருக்கு ஒரு ஃபேம் இருந்திருக்கு. நீங்க அவரோட மனைவின்னு சொல்றப்ப உங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். சரி, நம்ம கணவர் வந்து எங்க பார்த்தாலும் அவர் போட்டோ எல்லாமே இருக்குன்னு. அப்ப அந்த தருணங்கள்லாம் உங்களுக்கு எப்ப இருந்தது? நான் போட்டோ எல்லாம் டக்குன்னு தருணா, இந்த மூஞ்ச எங்கே பார்த்த மாதிரி, ஐயோ நம்ம வீட்டுக்காரர், ஐயோ நம்ம எங்கே பார்த்த மாதிரி, அது ஒரு சந்தோஷம், ஆனந்தம். இப்ப கூட ஒண்ணுமே இல்லை. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல நம்ம போனா கூட பிஜிலி என்ன வைஃப், இவரே சொல்லுவாரு, நான் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல கூட நீ ஃபார்மா தெரியுறேடி, பிஜிலி என்ன வைஃப்ன்றாங்க எல்லாருமே அப்படின்றாங்க. அந்த ஒரு இப்ப அங்க இருந்துட்டு திருப்பி ஒரு சர்க்கிள் உங்களோட மனசுக்கோ உங்களோட பார்வைக்கோ எப்படி இருக்கு? திருப்பியும் இது மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றப்ப என்னன்னா, திருப்பி இப்ப முன்ன வந்து ஒரு போன மாசம் அட்மிட் ஆயிருந்து வரும்போது ஏதாவது சரி படத்தெல்லாம் கூப்பிட்டா போவாரு, ஷூட்டிங்லாம் கூப்பிட்டா நடிப்பாரு, கொள்வாருன்னு. இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா எங்கேயும் வெளியே போக முடியாது போல இருக்கே. வெளியே போக முடியாது, நடக்க முடியாது, நிக்க முடியாதுன்னும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. ஆண்டப்படிதான் ரெடி ஆயிடுவேன். நாங்களுமே நாங்க பாக்குற மக்கள், நாங்க எங்க டீம் சார்பாவுமே என்னன்னா, அண்ணன் சீக்கிரமே ரெடி ஆகணும். ரெடி ஆயிட்டு பல படங்கள், யூடியூப் வீடியோக்கள், குக்கு வித் கோமாளி ஷோ எல்லாம் பண்ணியிருந்தாரு அண்ணன். அது மாதிரி சில ஷோக்கள் எல்லாம் பண்ணி காமெடியா பண்ணணும்னு ஆசை. நம்ம நேர் கூட ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தான்னு இப்பதான் அண்ணன் சொல்லிட்டாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பண்ணணும். அது மாதிரி முடிஞ்சாலுமே பண்ணா எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்களோட சப்போர்ட்டும் உங்க சைடு எப்பயுமே இருக்கும். இது போக நீங்க மக்களுக்கோ இல்ல எதுக்காவது யாராவது தெரிவிக்க நினைக்கணும்னு ஏதாவது இருக்கீங்களா? ஆமா, இது வந்து பிரபுதேவா சார் படம் இப்போ புதுசா ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து போன மாசமே புக் பண்ணிட்டாங்க. உடம்பு சரியா இருக்கு. ஆமா, இது அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாங்க. ரமேஷின் பேர் அவர் பேரு, ராம்குமார் அவர் பேரு, அந்த டைரக்டர் பேருன்னு நினைக்கிறேன். அவரு வந்து பிரபுதேவா சார் கூடயே காமெடியா நீங்க போகணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கினாரு. நாங்க வந்துட்டோம், ரிட்டர்ன் வந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். கேட்டுட்டே இருப்பேன், உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம பிரபுதேவா சார் கூட ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டாரு, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாரு. சரி, பண்ணுவார். இவரு அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, பிரபுதேவா கூட இவன் காம்பினேஷன், இவனை காமெடியா போடுறதா அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். தகுதி இருக்குதோ இல்லையோன்ட்டு கூட அவங்க நினைக்கலாம். ரொம்ப பிரபுதேவா சார் கூட வந்து நடிக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை, நல்ல மனசு தேவைன்றதை மட்டும் நான் இதுல வந்து கண்டிப்பா நான் வந்து புரிய வச்சுக்கிறேன். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து சீக்கிரமா ரெடியாகி வருவாருன்னு நாங்களும் மனமார்ந்தா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்களும் அண்ணனை எப்ப அரவணைக்கிற மாதிரி எப்பயுமே அரவணைச்சுட்டே இருங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு யாராவது மக்களோ இல்ல பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ் யாராவுமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறோம், வேண்டுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்களும் ஏதாவது நம்ம மக்களுக்கும் நேயர்களுக்கு சொல்ல விரும்புனீங்கன்னா வேண்டுகோள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுதான் சொல்லுவேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம். ஆனா இப்போ நீங்க சமீபத்துல இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கள்ளசாராயம் காய்ச்சினால சில பேர் உயிர் இழந்துட்டாங்க. கள்ளக்குறிச்சி அதை நான் சொல்ல வேணாம்னு நினைச்சோம். சரி, கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயத்துல பல மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. அத இது போக சிறுவர்கள் ஒரு 17-18 வயசு பசங்கலாம் கூட ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இப்ப வர ஜென்ரேஷன்லாம். அதை பத்தி ஏதாவது உங்களோட கருத்து, விழிப்புணர்வு? ஏன்னா நீங்க ஒரு நடமாடும் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கீங்க இப்ப எல்லாருக்கும். ஒரு உச்சக்கட்டத்துக்கு ஒரு குடி நிலைமை போச்சுன்னா என்ன நடக்குங்கிறத ஒரு பிரபலம் உங்க மூலயமாவே நிறைய மக்கள் இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு, எவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் ஆகுது இதனால? விழிப்புணர்வு தான் நீங்கள் சொல்கிறது. இது மோஸ்ட்லி சொல்ல போனோம்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே. இது எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது, என்ன பண்ணுறாங்க? இது வந்து சட்டம்தான் வந்து கரெக்டாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாமே இது பண்ணுவாங்க. நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ நீங்க அந்த அனுபவிச்சு இப்ப சின்ன பசங்களுக்கோ இல்ல இப்ப முன்னாடி குடிச்சிட்டு இருக்காங்களோ, உங்களுக்கு முன்னாடி இருக்க ஏஜ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கஷ்டம் யாருமே கண்ணால பாத்திருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பிரபலமா நீங்க இப்ப அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட கஷ்டங்கள், இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத நான் கேட்க வரேன். இப்ப குடிச்சா இவ்வளவு கஷ்டம் எனக்கு, அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், சித்தப்பா, பெரியப்பா, இன்னும் ஊர் உலகத்தில் எவ்வளோ சொந்த பந்தங்கள், அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்கிறோம். இந்த கெஞ்சான்றது, சிகரெட்டுன்றது, ஆன்ஸுன்றது, குடின்றது எல்லாமே போதை தாங்க. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, மரண வேதனை. ஒரே தூக்க மாட்டேன்னு செத்துடலாம் போல கூட தூங்கும். நான் அந்த அளவு அனுபவப்பட்டு வரேங்க. இந்த தொண்டில் புனல் மாதிரி விடுறாங்க, பிளட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, குடல் என்ன எதுன்னு அப்படியே அடி வைத்த பெரட்டின்னு எடுக்கும் பாருங்க. நம்ம சின்ன வயசில் பெத்த தாய்கிட்ட குடித்தோம் பாருங்க பால், அந்த பாலை கக்கிறதுக்கு சமங்க அது. தயவுசெய்து, நான் யோக்கியம் கிடையாது, நான் குடித்தேன் வந்தோம், எல்லாரும் நான் சொன்னோன்னு திருந்து போகிறது கிடையாது. இந்த காதில் வாங்கிட்டு வந்து காதில் விட்டு போயினேப்பா, உடம்பு மயிறு நீ என்னடா சொல்கிறது, உனக்கு வந்து அது எங்களுக்கும் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ தெரியாது உங்களுக்கு, ஆகட்டும். 10 வருஷம் இல்லை, 15 வருஷம், 20 வருஷம் ஆகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு குழந்தை பெற்றுக்குங்க, அதுக்கப்புறம் அந்த வினை காமிக்கும் பாருங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி தெரியல, நான் என்றைக்கோ நான் பண்ண விளையாட்டுக்கு 10th படிக்கும்போது தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். 94 பீர் கம்பெனியில் வேலை செஞ்சேன். 6 நாள் ஸ்கூல். அப்போது விளையாட்டுக்கு தொட்ட வேலை. இன்னைக்கு இது 45 வயசு ஆகி போச்சு. இப்போ காமிக்குது அந்த வேலை. அதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது வாயில் வரல. குடியை கெடுக்கும், அது இல்லைன்னது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதுதான் இந்த இதுதான் பழமொழி தான், சும்மா சொல்லிட்டு போல பெரும் பழமொழி. அன்றைக்கி செஞ்ச தப்பு தாங்க இன்றைக்கி வேலை காமிக்குது. இன்றைக்கும் பாருங்கள், ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா 90 வயசில் உயிரோடு இருக்கான், 98 வயசில் இருக்கான், 110 வயசில் உயிரோடு இருக்கான். அவன்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரியே தெரியல. அவன் அச்சிருந்தானா 16 வயசில் போயிருப்பான். அவன் எடுத்துக்கிற ஃபுட்டு நம்ம இப்போ தான் இந்த இட்லி தோசை, ஆரம்பத்துலலாம் களி கூழ் அந்த மாதிரி குடித்து வாழ்ந்தவங்க தான் நிறைய பேர். தயவுசெய்து அதனால் என்ன சொல்கிறேன், அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கு, விட்டுடுங்க. ஒரே மட்டும் விட முடியலையா, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இந்த மீடியாவில் என்னால் பேச முடியல, மூச்சு அடையுது, வயிறு வலிக்குது, எப்படி பேசுவேன்னு தெரியுங்க. நான் ஓடுவேன் பிடி உஷா மாதிரி, நடக்க முடியல. எல்லாமே நானே உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கேன், சத்தியம்.
எங்களுக்கு பாக்குற எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கட் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வீடியோல ஒரு துருன்னு இருப்பீங்க, விஜய் சித்து அண்ணா கூட இருப்பீங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப இங்க பார்த்தோம்னா ரொம்ப சோர்வா ஒரு கஷ்டம். ஓப்பனாக இந்த மீடியா மூலியமே லைவ்ல தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கு, அப்படியே போட்டோம். இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் உட்கார முடியல, நிற்க முடியல. இப்போ வீட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணுவேன், அப்படியே போய் படுத்துருவேன். படுத்தாதான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. உட்காந்தா நின்னா ஃப்ரீ கிடையாது. அதனால நன்றி, வணக்கம், போய் படுக்கிறேன். ஓகேண்ணா, எங்களுக்கு சேனலுக்கு வீடியோ கொடுத்த எங்களுக்குமே நன்றி. இது எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி பல மக்கள் உங்களை பார்த்து ஒரு சிலராவது திருந்துவாங்கன்னு நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்புறோம். சத்தியமாங்க, என்னால் ஒரு 10 பேராக திருந்துவாங்க. பார்க்குற மக்களுக்கு எங்க டீம் சார்பாக வேண்டுகோள், முடிந்த வரையும் குறைத்துக்கோங்க. விட பாருங்க, விட முடியலன்னா முடிஞ்ச வரையும் குறைச்சிக்கோங்க.